ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேலில் பார்க்க போகிறோம். சக்திவேலில் ஒரு வழியாக பூஜைக்கு எல்லாரும் உட்காந்துட்டாங்க. உட்கார்றா பெரியவனே சின்னவனேன்னு உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு பாட்டி வந்து கொஞ்சம் அறிவுரைலாம் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பூஜைகள்லாம் உண்மையாக பண்ணும், இவங்க தான் பண்ணணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத ஒவ்வொன்றும் நம்ம சக்திக்கு இடியாக விழுவுது, அப்படியே குத்தி காமிக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? இது மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று சொல்லி வைக்கிறாங்க. அவங்க இது மாதிரி பூஜை வந்துட்டு கன்சிவாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை செய்யணும், இதுவே கன்சிவாக இல்லாதவங்க செஞ்சாங்கன்னா அது வேறு மாதிரி பழிக்கும், அதுக்கு தண்டனை கடவுள் வேறு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கும் சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே குத்தி காமிக்கிற மாதிரி இருந்தது நம்ம சக்திக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சக்தியோட ஃபேமிலி வந்துட்டாங்க. வந்த உடனே பூஜையிலேருந்து எந்திரிக்கூடாதுமா, உட்காருமா, உட்காந்த கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பூஜையிலேருந்து பூவை எடுங்க, போடுங்க, சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொல்கிற ஒவ்வொன்றத்தையும் செய்ய சொல்லி நம்ம வேலன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பேச்சு. மீனால் என்ட்ரி, எல்லாரும் என்ட்ரியை மொத்த குடும்பமும் பார்த்துட்டு இருக்கும் போது சக்தி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தால் சுத்தப்பட்டு வராது, இதை நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படியே சடார்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஊசி பட்டாசு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கு. உடனே ஊசி பட்டாசு தான் சான்ஸ்னு சொல்லிட்டு என்னாச்சு என்ன விஷயம், ஏம்மா ஏன்ச்சே நீ கன்சிவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருச்சு பட்டார்னு. ஏம்மா இப்படி உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. சரி, கோத்து விட்றதுக்காக நீ எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் இது உண்மைங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே இல்லைங்க இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொந்தளிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.